இதுதான் இன்றைக்கி தான் 3rd டே. இன்றைக்கி தான் நாங்கள் கிளம்புறோம் இந்த இடத்த விட்டு. இப்போ அவங்க செக் அவுட் பண்ணியாச்சு ஹோட்டலு. நேற்றுக்கே நாங்கள் கேவ் ஆஃப் தி விண்ட்ஸ் போயிருக்கணும். அங்கே ஹெவி க்ரௌட் இருந்ததுனால நேற்றுக்கு நாங்கள் போக முடியலை. பட்டு இன்றைக்கி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் காலையில் 9:30க்கு. இப்போ மணி 8:30. டேரெக்டாக கேவ் ஆஃப் தி விண்ட்ஸ் அங்கே தான் போய் திருப்பி பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு டேரெக்டாக கேவ் ஆஃப் தி விண்ட்ஸ் போயிட்டு அங்கே போய் நின்று அருவியில் நின்று பார்த்து கிட்ட க்ளோஸ் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஊரை பார்க்க போக வேண்டியதுதான். இதுதான் என் பிளான். ஓகே, இன்றைக்கி இது கரெக்டாக நடக்கும். ஓகே, இதுதான் கேவ் ஆஃப் தி விண்ட்ஸோடைய டிக்கெட்டு சென்டரு. இங்கே தான் நேற்றுக்கு ஒரு பெரிய க்யூ நின்றுச்சு. ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நின்று டிக்கெட் எடுத்தோம். நடுவில் பல்வேறு குளறுபடி, அதனால் நாங்கள் நேற்றுக்கே முடிச்சிருக்க வேண்டியதை இன்றைக்கி போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதனால் இதுதான் அந்த இடம், பிரசித்தி பெற்ற அந்த இடத்த ஒரு வாட்டி வீடியோ எடுத்து பார்த்துக்கணுன்னு ஒரு ஆவல். இதுதான் கேவ் ஆஃப் தி விண்ட்ஸ், அதாவது காற்றில் உள்ள ஒரு குகையில் உள்ள காற்று அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏன் இப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒரு குகை காற்றுக்குள் என்ன இருக்கும் புரியல. பாப்போமே, போய் பார்த்துட்டு வருவோம். கேவ் ஆஃப் தி விண்ட்ஸோடைய பெயர் காரணம் என்னென்னா, 1800s ஒரு பாறை காற்றுல தொங்கிட்டு இருந்திருக்கு. அதோடைய காட்சி அமைப்பு ஒரு குகை காற்றில் ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்ததுனால அவங்க கேவ் ஆஃப் தி விண்ட்ஸுங்கிற பேர் வச்சுருக்காங்க. பின்னாட்களில் 1900s அந்த பாறை கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அந்த மாதிரியான காட்சி அமைப்பு இப்போ கிடையாது. ஆனால் அப்போ வச்ச பேர் இன்றைக்கும் நிலச்சி நின்றுருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் கேவ் ஆஃப் தி விண்ட்ஸ். இப்போ நம்ம கேவ் ஆஃப் தி விண்ட்ஸ் நம்ம டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்குறோம். அமெரிக்கன் ஃபால்ஸு அந்த தண்ணி விழுந்து தெரித்து வர தண்ணியை தான் நம்ம கிட்டனிருந்து நம்ம க்ளோஸ்அப் ஆங்கிளில் பார்க்குறது தான் இந்த கேவ் ஆஃப் தி விண்ட்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி. பொதுமக்களுக்கு ஒரு எல்லோ கலரு ரெயின்கோட் தராங்க. அந்த மேட் ஆஃப் தி மிஸ்ட்டுக்கு ப்ளூ கலரில் தந்தாங்க, இங்கே எல்லோ கலர். அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதில் ஷிப்பில் போவோம், இதில் நம்ம நடந்து போகிறோம். இங்கே படிக்கட்டெலாம் கட்டி வச்சுருக்குறாங்க கரெக்டாக. அந்த அருவி கிட்டே போய் நின்று பார்க்குறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டியெலாம் இங்கே செஞ்சு வச்சுருக்குறாங்க. இது அந்த ஆங்கிளில் தான் நம்ம டாப் ஆங்கிள் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த கேவ் ஆஃப் தி விண்ட்ஸ் பொதுமக்கள்லாம் நின்று பார்க்குறத நம்ம டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்குறோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம கலாட்டா லைஃப் உறுப்பினர்களும் அங்கே போய் நின்று நம்ம க்ளோஸ்அப்லேருந்து பார்ப்போம். ஓகேங்களா?
இப்படியே நாங்கள் கேவ் ஆஃப் த வின்ஸை பார்த்துட்டு நாங்கள் ஊரை பார்த்து கிளம்புறோம். நாங்கள் போகிற வழியில் ரெஸ்ட் ஏரியாவில் நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்கள் களைப்பை போக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் விளையாண்டோம், ஃபுட்பால்லாம் விளையாண்டோம். அதையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஓவர் டு ரெஸ்ட் ஏரியா. ஹாய் ஹாய். நல்லா சாப்பிட்டியாமா? எங்க அப்பாவும் கவினும் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இந்த கல்ச்சர் லைஃபோட லீடர் வந்து இப்போ உங்ககிட்ட பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ப்ளே ஏரியா இருக்குது. இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. போயிட்டு நாங்கள் ப்ளே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் பசங்கள்லாம் விளையாட வச்சுட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பயணத்தை தொடர வேண்டியது தான். இத்துடன் எங்களது நயகரா சுற்றுப்பயணம் இனிதே முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.